இன்னைக்கு என்ன மூவி பார்க்க போறோம்னா தி ஷீப் டிடெக்டிவ்ஸ். இந்த மூவி பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல, அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஃபீல் குட் மூவி. பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓடிடில அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ட்ரி என்ன பண்றாரு, அவர் ஆட்டு மந்தியை வச்சு டெய்லியும் வச்சுட்டு வராரு. இவருக்கு ஒரு ஹாபிட் என்னன்னா, டிடெக்டிவ் ஸ்டோரிலாம் அந்த ஆட்டு மந்திக்கு டெய்லியும் படிச்சு அதுல இருக்கிற ஸ்டோரி யார் கொலை பண்ணது அப்படின்னு ஆட்டு மந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைப்பாரு. ஆனா அவருக்கு தெரியாது அந்த ஆட்டு மந்தைங்களாம் நம்ம ஸ்டோரியை கவனிக்குது, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியுதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் பாட்டு அந்த ஹாபிட்டை பழக்கமா படுத்தின்னு டெய்லியும் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ திடீர்னு ஒரு நாள் இறந்துடுறாரு. போலீஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இது ஒரு இயற்கை மரணம், வயசாயிடுச்சு இல்ல, இறந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற லில்லின்ற ஒரு ஆடு மட்டும் அந்த மத்த ஆடுங்க கிட்ட போய் இது இயற்கையான மரணம் இல்ல, நம்ம இதை யார் கொலை பண்ணது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டோரியை கொண்டு போகுது. அந்த ஆடுங்கெல்லாம் போய் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிச்சுங்களா, அந்த ஆடுகளை வச்சு எப்படி டிடெக்ட் பண்ணுது, மனுஷங்களே சால்வ் பண்ண முடியாத கேஸ் எல்லாம் அந்த ஆடுங்க எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு ஒரு ஃபீல் குட் மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறதா தி ஷீப் டிடெக்டிவ்ஸ். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. நான் கேரண்டியா சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியா பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. மீண்டும் உங்களுக்கு இதே மாதிரி மூவி அப்டேட்ஸ் புதுசா வேணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.